ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 7 பார்க்க போறோம். ரியோ டிராவல் பண்ணி அவனோட யாகுமா ரீஜியனுக்கு வந்திருப்பான். இங்க வந்ததுலேருந்து அப்பா அம்மாவை பத்தின க்ளூஸ் எனக்கு பெருசா கிடைக்கலனாலும் என் அம்மா சொன்ன விஷயம் உண்மைதான்ட்டு இங்க இருக்க பீப்புள் எல்லாத்துக்கும் பிளாக் ஹேருங்கிறத நோட் பண்ணுவான். ரியோவை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் யாரா இவன்கிற போல முழிப்பாங்க. ரியோ பக்கத்துல இருக்க பெண்களை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் டிராவலர், இந்த கிராமத்தோட தலைவர்கிட்ட நான் கூட்டிட்டு போறீங்களா, அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குன்பான். அந்த இடத்துல இருக்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு, ஹலோ நீங்க டிராவலரா, இங்க எங்க கிராமத்துல தலைவிதா இருக்காங்க அண்ட் அவங்க என் பாட்டின்பா. ரியோ அப்படின்னா உங்களுக்கு தொல்லை இல்லைன்னா நான் கூட்டிட்டு போறீங்களான்பா. அந்த பொண்ணு சரி கூட்டிட்டு போறேன்பா. ரூரி சாயோ கிட்ட, என்ன வரப்போறையா இல்ல அப்படியே பாத்துட்டு இருக்க போறேன்பா. சாயோ, மிஸ் ரூரி இருங்க வரன்பா. இந்த இடத்துல லேண்ட் ஆஃப் ப்ராமிசஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரூரி அவங்க பாட்டி வீட்டுக்கு போனதும் பாட்டின்னு கத்துவா. அவங்க பார்த்ததுமே வேணா வித்தியாசமான உடைய அணிஞ்சிருக்கான். யார் இந்த பையன், இந்த பையனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்பாங்க. ரியோ தன்னை அறிமுகப்படுத்திட்டு ஜஸ்ட் சில விஷயங்கள் கேட்டுட்டு போலான்னு வந்தன்பான். அவங்களும் நல்லா பொலைட்டா பேசுறே, வேற கண்ட்ரில இருந்தா வந்திருக்கேன்பாங்க. ரியோ பல நாடுகள் கடந்து இங்க வந்திருக்கேன், ஒரு விஷயத்த கேட்கன்பான். அவங்க என் பேரு யூபா சொல்லுப்பான்பாங்க. ரியோ இந்த ஊர்ல இதுக்கு முன்னால தங்கினவங்களை பத்தி கொஞ்சம் கேட்கணும், அதை பேசலாம் தான் வந்தன்பான். யூபா பண்ணா அதிக டைம் ஆகும் போல, உள்ளவா பொறுமையா பேசலான்பாங்க. இதுக்கு அப்புறம் ரியோக்கு டீ எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ரியோ 50 வருஷத்துக்கு முன்னால என் பேரண்ட்ஸ் இங்க வாழ்ந்ததா சொன்னாங்கன்பான். பாட்டி பேரு கேட்பாங்க. ரியோ ஜென் அண்ட் ஆயாமேன்பான். அவங்க அந்த பேரை கேட்டதும் ஷாக்கா இருப்பாங்க. ரியோ உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்பான். யூபா பொண்ணுங்க 2 பேத்தையும் எந்திரிச்சு போக சொல்லிருவாங்க. ரூரி ஏன் இப்படி சொல்றீங்கன்பா. யூபா அந்த பையனோட பர்சனல் ஹிஸ்டரி, அதை எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டுன்பாங்க. ரியோ சரி சாயோவா போலான்பா. யூபா அப்படி இடையில பேசினதுக்கு மன்னிச்சுக்க தம்பி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்பாங்க. ரியோ எனக்கு என் அப்பா அம்மா இங்க வாழ்ந்ததா தெரியும், எனக்கு நினைவு தரையக்கு முன்னாலே அப்பா இறந்துட்டாரு, நானும் என் அம்மாவும் மட்டும் தான் இருந்தோம், எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும், அப்ப அவங்களும் இறந்துட்டாங்க, ஆனா இங்க யாகுமா ரீஜியன் வரதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்பா. அவங்க அம்மா கூட சத்தியம் பண்ணதை யோசிச்சுட்டு நான் இந்த ரீஜியன் வந்ததோ எங்க தேட எப்படி தேடங்கிற மாதிரி குழப்பத்துல இருந்தேன். அட்லீஸ்ட் நான் என் பேரண்ட்ஸ்க்கு அவங்க வாழ்ந்த இடத்துலயே ஒரு மெமோரியல் கட்டணும்னு ஆசைன்பான். அவங்க உன்னை பார்த்தா ஜென்னு ஐயாமே போலதான் இருக்குன்பாங்க. ரியோ அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். அவங்க ஜென்னோட அம்மாவே நான் தான்பாங்க. ரியோவும் பாட்டியான்ட்டு ஷாக் ஆகவும், ஆனா உனக்கு ஒரு ஏமாற்றம், அவங்களுக்கான மெமோரியல்ஸ் எப்பவும் நாங்க கட்டிட்டோம்பாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகவும் ரியோனா அவங்களுக்கு மரியாதை செலுத்தலாமான்பான். அவங்களும் செய்யுன்பாங்க. ரியோ மனசுல, அப்பா அம்மா நான் வாக்கு கொடுத்த போல இங்க வந்துட்டேன்பான். யூபா அவங்க ரகசியமா அந்த கிராமத்தை விட்டு போக வேண்டியதா போச்சு அண்ட் திரும்ப வரக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையல, அதனாலதான் நாங்க இதனாவது அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா பண்ணி வைக்கலான்னு பண்ணோம்பாங்க. ரியோ ஆனா இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்பான். அவன் பாட்டியும், இப்போதைக்கு அதை என்னால உனக்கு சொல்ல முடியாது, சரியான காலம் வரட்டும் அப்ப நான் உனக்கு சொல்றேன், அது வரைக்கும் எங்க கூட இந்த கிராமத்திலேயே நீ வாழலான்பாங்க. ரியோ அது சாத்தியம் தானான்னு கேட்பான். யூபா நீ என் பேரண்டா, நான் உன்னை பாத்துக்கிறேன்பாங்க. அவனும் சரின்பான். யூபா என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயே எல்லாரும் இறந்துட்டாங்க, இப்ப எனக்குன்னு இருக்க சொந்தம் நீயும் ரூரியும் மட்டும்தான், அவளுக்கு இப்ப 15 வயசு ஆகுது, உன் பெரியப்பா மக, உன் கசின்பாங்க. ரியோ அப்போ ஒரு வயசு தான் முன்ன பின்னவான்பான். யூபா உனக்கு வயசு கம்மியா இருந்தாலும் மெச்சூரா இருக்கீன்பாங்க. ரியோ அப்பல்ல இல்லைங்கபான். யூபா கிளம்பலாமான்பாங்க. ரியோ மேடம் யூபான் தான் சொல்லுவான். அவங்க ஃபார்மலா இருக்க வேண்டாம் அண்ட் அப்பா அம்மா ரகசியமாவே இருக்கட்டும்பாங்க. ரியோவும் யூபான் மட்டும் கூப்பிடுவான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு லேட்டா தான் வருவான். ரூரி எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரவான்பா. அந்த ராத்திரி அப்படியே போயிடும். ரியோ காலையில எந்திரிச்சதும், இன்னில இருந்து நான் ஊர்க்காரங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு முன்னால பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன்பா. ரூரி வந்துட்டு மார்னிங் சொல்லுவா. ரியோ வெக்கப்பட்டு திரும்பி இருப்பான். யூபா பார்த்துட்டு கெஸ்ட் வந்ததும் கூட தெரியாம ஒருத்தங்க இருக்காங்க பாருன்பாங்க. ரூரி அவ ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்ட்டு ஓடுவா. ரியோ குக்கிங்ல நல்லா ஸ்கில்லா இருக்காங்கன்னு யூபா பாராட்டிட்டு மீசோ சூப் குடிக்கலாமான்பாங்க. தண்ணி தான் கம்மியா இருக்குங்கிறப்ப ரூரி சாயோ சின்னும் வரல. ரியோ நீ அந்த தண்ணி எடுத்துக்க, நாங்க ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் பயன்படுத்தி தான் தண்ணி ரீஃபில் பண்ணுவோன்பா. ரியோ மனசுக்குள்ள அவங்களுக்கு ஸ்பிரிட் ஆர்ட்லாம் பண்ண தெரியுமான்ட்டு ரியோ அவன் ஸ்பிரிட் ஆர்ட்டை பயன்படுத்துவான். இதை பார்த்து ரூரில சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. ஈவன் பாட்டினாலும் கூட இப்பெல்லாம் செய்ய முடியாது, எப்படி கத்துக்கிட்டேன்ட்டு. அவன் வேணும்னா நான் உனக்கும் டீச் பண்றேன்பான். இதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கப்ப சாயோ சின் வந்திருப்பாங்க. சின்னுக்கு பார்த்தது இவன் வேண்டாங்கிற மாதிரி நிப்பான். சாயோ மார்னிங் சொல்லுவா. யூபா தான் பசங்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்துவாங்க. ஷின் சாயோவோட பிரதர், அப்புறம் இந்த பையன் எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன், இங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கான்பாங்க. ரியோ பார்த்தால சந்தோஷம் சொல்லவும், சின்ன அப்படிதான் நானும் நினைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு புகழ்வாங்க. ரூரி இதெல்லாம் பண்ணது ரியோன்பா. ரியோ இன்னும் சாப்பாடு நிறைய இருக்கு சாப்பிடுங்கன்பா. சின்ன அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்பா. சாயோ தான் கொஞ்சம் மேனஸோட நடந்துக்கடான்பா. இதுக்கப்புறம் வயிறு முட்டை சாப்பிட்டு காலையிலேயே இந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது இன்னைக்குதான்பா. யூபா டோலா இடத்துக்கு ரியோவை கூட்டிட்டு போ, வேட்டையாடுறக்கு உதவுவான்பாங்க. சின் செக் பண்ணி பாக்குறப்ப அவன் பொண்ணுங்களோட இருப்பான் இல்லையா, அதனால இவனை பார்த்தால எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கான் போலலாம் தெரியலன்பா. யூபா அவன் பல இடத்த கடந்து வந்திருக்கான் அண்ட் வேட்டையாடுறதுல அனுபவம் இருக்கதா சொன்னான். அப்புறம் ஸ்பிரிட் ஆட்டும் யூஸ் பண்ணுவானாமா, உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்பாங்க. சின்னு அப்படின்ட்டு நக்கலா, ஷின் உன்னை வேட்டையாடுறதுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவெடுத்துட்டேன், ஆனா என் வெளியில குறுக்க வராம இருப்பான். சாயோ சார் ரியோ சாரி, என் எனக்கு கொஞ்சம் வாய் அப்படிதான்பா. ரியோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ் ரூரி, இதை பாத்துக்கிறீங்களான்ட்டு கிளம்பிடுவான். அவ என்ன சார் ரியோன்ல சொல்ற, என்னாச்சுன்பா. சாயோ அவரை பார்க்க நோபல் மாதிரி இருந்துச்சு, அவரை ரீச் பண்ண முடியாத மைண்ட் வைக்கப்படுவா. இதுக்கப்புறம் வேட்டையாட போயிருப்பாங்க. ரியோவோட ஸ்கில்ல பார்த்துட்டு டோலா பாராட்டுவான். சின்கிட்ட என்ன அப்படியே நிக்க போறேங்கவும், யோ இரியா நான்
யாருன்னு காட்டுறேன்பா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலான்ங்கிறப்ப இன்னைக்கு ஊர்ல ஒரு விருந்து தான்பாங்க. சின்ன நான்லாம் ஒன்னத்தையும் வேட்டையாடலன்ட்டு ரொம்ப கடுப்புல இருப்பான். ரியோ இது 3 பேர் சேர்ந்து செஞ்ச டீம் ஒர்க் தானன்பா. பட் கடுப்பாய் கிளம்பிடுவான். டோலா கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், ஏன்னா நாளைக்கும் வேட்டைக்கு வரைய தம்பின்பாரு. ரியோ கண்டிப்பா வரன்பா. இதுக்கப்புறம் உடம்புல அழுக்காயிடுச்சுன்ட்டு அவனே பாத் ரெடி பண்ணி குளிச்சுட்டு வெளியே வருவான். பொண்ணுங்க பார்த்துட்டு இதென்னு ஷாக் ஆயிட்டு, ரோரிலாம் நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு தெரியும்பா. அவன் ஜஸ்ட் குளிக்கலான்னு போனான்பா. அவங்க இதெல்லாம் ஸ்பிரிட் ஆட்லியா பண்ணிட்டு ரோரி அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் சூப்பரா இருக்குலன்ட்டு சாயோவையும் ஸ்மெல் பண்ண சொல்லுவா. ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் தள்ளி விட்டுருவா. அவளும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்பா. ரியோ சோப்பை பத்தி சொல்லவும் சாயோ உங்களால அதெல்லாம் மேக் பண்ண முடியுமான்பா. இந்த இடத்துக்கு சின்ன அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, என்னடா அவுட் சைடு திரும்ப ஒரு வேலையை பார்த்து ஸ்கோர் பண்ண போலேன்பா. ரோரி இப்படி மோசமா நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல விதமா தான் பழகலாம்லன்பா. சாயோவும் அதேதான், எதுக்காக இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க அவங்கட்டன்பா. சின்ன ஒரு பலவீனமானவன் இப்படி சும்மா நடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருப்பீங்கன்பா. ரோரி அவனுக்கு தான் மசில்ஸ் இருக்குல்ல, எதுக்கு இப்படி பேசுறேன்ட்டு போய் கட்டி பிடிச்சுப்பா. சின்ச்சி அசிங்கமாவே இல்லையான்ட்டு சாயோ நான் அவனை கூட்டிட்டு போக வந்தன்பா. அவ கோவத்துல இருக்க பார்த்துட்டு திரும்பிப்பான். இதுக்கப்புறம் அறுவடையில ஹெல்ப் பண்ணுவான். ஊர்ல இருக்கவங்க பாதி பேத்துக்கு அவன் மேலதான் இருக்கும். சாயோ பார்க்கவும் அவங்க டைம் முள்ளங்கியை காட்டுவான். சின்ன அவனை பார்த்து லைட்டா கடுப்பாகிற போல இருக்கும். இதுக்கப்புறம் பொண்ணு குளிக்கிறத காட்டுவாங்க. யூபா இந்த வருஷமும் அறுவடை பரவாயில்லைன்பாங்க. ரியோ டாக்ஸ் எக்ஸாமினர் வரதா கேள்விப்பட்டன்பா. யூபா டக்குனு ஆமா உனக்குன்னு ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதால எங்களுக்கு ஒரு உதவியாக வேண்டியது இருக்கு. இங்க நமக்கான அறுவடைகளை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ராயல் கேபிட்டலுக்கு விற்கிறது வழக்கம். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண நீ காடா போகணும்பாங்க. ரியோ என்னால பண்ண முடியுமான்பா. யூபா உன்னாலதான் பண்ண முடியும்பாங்க. இதுக்கப்புறம் சில பேர் ஷின் அங்க 3 பேர்த்தோட சண்டை போட்டிருக்கான்னு வாய்ஸ் கேட்கும். இதுக்கப்புறம் ஷின் சைட் காட்டுவாங்க. 3 பேரும் ரியோ கட்டி வச்சிருப்பான் இல்லையா பாத்ரூம், அதுக்கு குளிக்க வர போல வந்திருப்பாங்க. அண்ட் அங்கதானே சாயோவும் ரூரியும் இருப்பாங்க. அவங்கள தப்பா பாப்பானுங்க, ஒரு மாய் பேசுவானுங்க. சின்ன என் தங்கச்சி மேல அவனோட கேவலமான பார்வை வீசக்கூடாதுன்பா. அவனுங்க அவ என்னடா அவ்வளவு அழகா இருக்கா, நீ என்னடா இப்படி இருக்கேன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. சின் கடுப்பாகவும் ரூரி எழுந்துட்டு அவன் பக்கத்து கிராமத்து தலைவரோட சொந்தக்காரன், இது கிராமத்துக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும், அதால எதுவும் செய்யாதான்ட்டு அவங்ககிட்ட இந்த கிராமத்துல உனக்கு என்ன வேலைன்பா. அவன் பாட்டி வீட்டுல தங்கிட்டு போலான்னு வந்தான்பா. ரூரி எதுக்குன்னு கேட்போம். அவன் நாங்க எங்களோட பொருட்களை ராயல் கேபிட்டலுக்கு கொண்டு போனோம், வழியில கார் உடஞ்சு போச்சு, அதான் இங்கேயே தங்கிக்கலான்னு இருக்கோன்பா. ரூரி அப்படின்னா கெஸ்டுக்கான குடிசை இருக்கு, அங்க போய்க்கன்பா. அவ ஒரு நாள் நான் உனக்கு புருஷனாக போறேன் தானே, என்ன மாதிரி ஒரு ஆம்பளை எப்படியுமா ட்ரீட் பண்றதுன்பா. ரூரி இந்த நினைப்பெல்லாம் உனக்கு எப்படா வந்துச்சுன்பா. அவனி இந்த கிராமத்தோட தலைவரோட பேத்தி, அப்புறம் நான் உன்னை கட்டிக்கிட்டா இது உங்களுக்கு தானே பெனிஃபிட்ன்பா. சின்ன உன்ன மாதிரி பண்ணிக்கிறதுக்கு அவளை கட்டி வைக்க போறோம்பா. மத்த பசங்களும் ஆமான் பண்ணுங்க, அவன் என்ன மாதிரி ஆம்பளை கட்டி வைக்காம உங்களை மாதிரி பொண்ணுங்க தோற்றத்துல இருக்கவங்களுக்கா கட்டி வைப்பாங்கன்பா. சின் கடுப்பாகி பஞ்ச் பண்ணுவான். அவன் சிம்பிளா தடுத்திருப்பான். சிம்பிளா கழுத்து பிடிச்சு தூக்கவும் சாயோல பயந்துட்டு தயவு செஞ்சு எங்க அண்ணாவை போக விடுன்பா. யூபா வந்துட்டு இதோட போது நிறுத்திக்கன்பாங்க. அவன் லேடி யூபா வந்துட்டீங்களான்பா. யூபா அவனை விடு அப்புறம் பேசிக்கலான்பாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு வந்த ஏன் வந்தேன்னு விசாரிச்சுட்டு இங்க இந்த பசங்க பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதே போல நீ அதை குடிச்சை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தாட்டி விடுவாங்க. அவன் ரியோ பார்த்தது இவனும் பார்க்க பொம்பளமாய் தான் இருக்கான்ட்டு அவனை உதச்சு தலைவிடலான்னு பார்த்துட்டு அவனே விழுந்திருப்பான். ரியோ ஏன் என்னாச்சுன்பா. அவன் ஒண்ணு லேண்ட் கடுப்பாகி கிளம்பியிருப்பான். யூபா எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவனுங்களை நான் குடிசைக்குள்ள இருக்க சொல்லியிருக்கேன், இருந்தாலும் என்ன தொல்லை கொடுப்பாங்கன்னு தெரியாதுன்னு கத்துவாங்க. சின்ன ஆல்ரெடி அவங்ககிட்ட அடி வாங்கி தோத்து போன மாதிரி தானே இருப்பான். அதனால யூபா கிட்ட வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் தனியா தங்குறோம்ல, எனக்கு ஏதோ அவ எங்க கூட இருந்தா சேஃபா இருக்க மாட்டான்னு தோணுது, இன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறீங்களான்பா. அவங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பாங்க. இதுக்கப்புறம் நைட் 2 பொண்ணுகளும் தூங்க போறப்ப இது உங்களை பாதுகாக்கிறதுக்கான தாயத்தா இருக்கும், ரூமோட கார்னர்ல வச்சுக்கங்கன்பா. அவங்களும் இது பார்க்க அழகா இருக்குன்ட்டு தேங்க்யூ சொல்லுவாங்க. பார்த்தா அவங்களோட கார்ட்டை வேணுக்குன்னு தான் உடச்ச போல இருக்கும். நாளைக்கு ஃபுல்லா ஜாலியா வந்து அதை ரெடி பண்ணலாம், அப்புறம் தான் ஃபன்னே இருக்குன்பா. அடுத்த நாள் டாக்ஸ் எக்ஸாமினரான ஹயட்டை வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் வேலையை பார்ப்பாரு. ஒரு மக்களும் அவரை நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவாங்க. ரியோ சாயங்காலம் அவன் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பொண்ணுங்க பாக்குறத நோட் பண்ணிட்டு அதன ஃபன்னாவா இருக்குன்பா. ரோரி இப்படி அசையறத பாக்குறப்ப கண்ணெடுக்க முடியலன்பா. அவன் இது சிம்பிள் ட்ரைனிங் தானன்பா. ரோரி வந்ததுல இருந்து பாக்குறோம் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏன் கத்துக்கணும்னு தோணுச்சுன்பா. நீ சான் கிட்ட பெருசாய் பாதுகாப்புன்னு சொல்லிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு அதெல்லாம் சொன்ன எம்பாரசிங்கா இருக்குன்பா. ரோரி கேட்க விரும்புறோன்ட்டு சாயோ கிட்ட என்னன்பா. அவளும் ஆமான்கபம். ரியோ சட்டை போட்டுக்கிறேன்ட்டு சின்ன வயசுல ஒரு பொண்ணை பாதுகாப்புன்னு சொன்னேன், அவளுக்காக தான் இதெல்லாம்பா. பொண்ணுங்க இது ரொமான்டிக்கா இருக்குன்பாங்க. ரியோ என்னத்துக்கு அவ வேற யாராவது காதலிக்கலாம், சொல்ல போனா என் ஞாபகம் கூட இல்லாம இருக்கலான்பா. நீ ஏன் யோசிச்சுட்டு இப்ப அவ எப்படி வாழ்றா எங்க வாழ்றான்னு கூட எனக்கு தெரியாதுன்பா. ரோரி அவ உயிரோட இருந்தா திரும்ப சந்திக்கலாம் உங்களுக்கான வாய்ப்பும் இருக்கும்லன்பா. சாயோ கிட்ட கேட்கவும் அவளும் ஆமான்பா. ரியோ இப்போதைக்கு நான் எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன், மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்பா. ஐட்டே வந்துட்டு இந்த குளியல் நல்லா இருந்துச்சுன்னு ரியோ ரொம்ப சந்தோஷங்கன்ட்டு பொண்ணுங்களா நீங்களும் போய் குளிங்க, இல்லைன்னா தண்ணி இன்னும் சில்லாயிரும்பா. இதுக்கப்புறம் பொண்ணுங்க நைட்டு நிம்மதியா தூங்குறப்ப கான் வந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ரோரி வாயை பொத்திட்டு கம்மனு இருக்கணும்பா. சாயோ எந்திரிக்கப்போம். இங்க பாரு யாராவது வாயை திறந்தீங்கன்னா இவளை அடிச்சே கொன்றுவன்பா. ரியோ கானோட 2 ஆட்களையும் அடிச்சு போட்டிருப்பான். கான ரியோ பார்த்ததும் அவன் அம்மாவை கொண்டிருப்பான் இல்லையா, அவனை பாக்குற போல இருக்கும். இங்க என்னடா பண்றேன்பா. அவன் கடுப்பாய் அடைச்சான்ட்டு அட்டாக் பண்ண வரப்ப ரியோ சிம்பிளா வச்சு அடிக்கே கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு தெரிச்சிருப்பான். ரியோ கழுத்தை போய் மிதிக்க ஆரம்பிச்சிருப்பான். கான் விட்டுருன்பா. ரியோ விடணுமான்ட்டு ஏறி உட்காந்து மூஞ்சியா குத்த ஆரம்பிச்சிருப்பான். சாயோ சார் ரியோ விட்டுருங்கன்னு கத்துவா. இந்த இடத்துக்கு ஹயட்டே அண்ட் யூபா வந்திருப்பாங்க. ஹயட்டே அவனை கொல்ல பாக்குறேன்ட்டு கையை பிடிச்சிருப்பான். யூபா என்னாச்சுன்னு கேப்பா. கான் ரூரி அண்ட் சாயோ கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த விஷயம் வெளியே வந்துரும். ஹயட்டே கானை ஹீல் பண்ணிட்டு இந்த வேலையை நீதான் செஞ்சியன்பா. அவன் ஆமான்னு ஒத்துக்கவும் உடனே மெசேஞ்சர் அனுப்பு, இவன் செஞ்ச தப்புக்கான பனிஷ்மெண்ட் கிங்டம் கிட்ட இருந்து வரட்டும்பா. இதுக்கப்புறம் ரியோ தனியா போயிட்டு இதோட ஒரு ஆளை நான் 2வது தடவை கொல்ல பாக்குறேன், நான் அருட்டோ கிட்ட நெருங்குற போல இருக்கு, நான் இந்த விஷயத்த செஞ்சா என் அம்மாவை கொன்னவன்ல இருந்து நான் என்ன வித்தியாசப்படுவேன்னு
பண்ணணும்னு நினைப்பான். அடுத்த நாள் ரியோ அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கப்ப யூபாவும் அந்த 2 பொண்ணுகளும் சைலண்டாவே இருப்பாங்க. ஹைட்டே வந்துட்டு மெசஞ்சர் வந்துருவாருன்பான். ரியோ நான் நேத்து பண்ண தப்புக்கு மன்னிச்சுக்கங்கன்பான். யூபா நீ 2 பொண்ணுகளை காப்பாத்திருக்கப்பான்பாங்க. ரோரி நல்ல வேலையை நீ எங்களை காப்பாத்தினீன்பா. சாயோ நீங்க கோவப்பட்டதுல தப்பு இல்லைன்பா. ஹைட்டே நீ அடிக்கலைன்னா நானே அடிச்சிருப்பேன்டா அவனன்பா. ரியோ சரி நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாம இருக்க பாக்குறேன்பா. யூபா எனக்கு அவனை பாக்குற போலவே இருக்குன்பாங்க. ரோரி யாரன்னு கேப்பா. யூபா முதல்ல சாப்பிடலாம் வாங்கன்பாங்க. சாயோ எனக்கு பசிக்குது சார் ரியோன்பா. ரோரி எனக்கும் தான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல கான ரியோ அடிச்சான் இல்லையா, அது சரியா தப்பான்ங்கிறத TAF நீங்க சொல்லுங்க. அண்ட் எப்பவும் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.